ஹாய். சீமான் அண்ணா நல்ல ஒரு பேச்சாளர். தமிழ் ஈழத்துக்காக பேசுகிறோம் அப்படின்னு அவர் குடும்பத்துக்கும் அவருக்காகவும் பேசிட்டு வந்திருக்கிறார். நீ ஃபஸ்ட்டு அரசியல் ஆரம்பிக்கும் போதுனா தமிழ் மக்கள் தமிழ் இனங்கிற. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கவங்களாம் என்ன பாகிஸ்தானுக்காரனா இல்லை சைனாக்காரனா? தமிழ்நாட்டில் இருக்கவங்களாம் தமிழ்நாட்டுக்காரன் தானே. நீ ஸ்ரீலங்கா இருக்க மக்களுக்காக பேசிகிட்ருக்கு, நல்ல விஷயம். அவங்க தமிழ் பேசுகிற மக்களும் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம பேசுவோம், ஓகே. ஆனால் நீ ஈழத்துக்காக ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த ஈழத்துலேருந்து நீ ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சா அங்கேயே ஏமாந்துட்டுவியான்ட்ட. சரி, ஓகே, அது முடிஞ்சு போச்சு. இப்போ இங்கே இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ண, நீ கட்சி ஆரம்பிக்கும் போது பெரியார் அவங்களாம் என்னோடய கொள்கை வழியாட்டி அம்பேத்கர் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ அம்பேத்கரை கண்டுக்கிறதே இல்லை. இப்போ பெரியாரை விமர்சிக்கிறது மட்டுமே உன்னோட வாழ்க்கை பயணமாக நடத்திட்டு இருக்கேன். அதே மாதிரி இப்போ ஒரு கூட்டத்தில் என்ன பேசியிருக்கேன்னா, திமுகவில் கூட்டணியில் இருக்கவங்களாம் எச்சி சோறு சாப்பிட்டு நீங்கள் மட்டும் உட்காந்து இருக்க வேண்டியதானே, நீங்கள் என்ன பேசிட்டு உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு வந்திருக்கு. அதே மாதிரி தானே நீயும் இலங்கையிலேருந்து எல்லாம் அகதியாக போய் தங்கியிருப்பாங்க. அவங்களோட வருமானத்தில் தான் நீ கட்சியை நடத்திட்டு இருக்கேன். உனக்கு என்ன சம்பாதியம் இருக்குது? இல்லை சும்மா வருமானம் வந்துட்டுருக்கேன். எப்படி ஒரு கட்சி வீட்டுக்கு இருக்கட்டும், பவுன்ஸ் வச்சுருக்கு, காரு, அது எல்லாமே இருக்குது. அப்போது திருமணம் ஒரு வண்டில் போகும்போது மட்டும் அவர் என்ன காரில் போயிருக்காரு, இறங்க மாட்டாரா, ஏசி விட்டு இறங்க மாட்டாரா அப்படிலாம் கேள்வி கேட்டேன். அப்போது உனக்கு இந்த காரும் இந்த பவுன்ஸரும் இந்த மாதிரி ஆளுவெலாம் இருக்கிறது எங்கேயும் நான் பணம் வருது? அதுவும் மற்றவங்க இப்போ நீயா சொல்கிறதுக்கு ஒரு கூட்டத்தில் எனக்கு இலங்கையில் இருக்கவங்க எல்லோரும் பிச்சை போட்டு தான் என்னோடய வீட்டோட வாடகை எல்லாம் நடத்திட்டுருக்கோம் அப்படின்னு. அதை எப்படி நான் சொல்கிறது? அது தப்பு தானே. அப்போது மற்றவங்களை விமர்சிக்கிறது மட்டுமே வாழ்க்கை பயணமாக வச்சுருந்தீங்கன்னா நீ எப்படி வளருவேன்? ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத ஒரு கட்சி, ஒரு எம்பி கூட இல்லாத ஒரு கட்சி எப்படின்னா ஆட்சியை பிடிக்கும்? இல்லை ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி வச்சுருந்து அது ஜெயிச்சு, சரி பரவாயில்ல ஒரு எம்எல்ஏ எச்சமாக இருக்காங்க, அடுத்த வாட்டி இன்னும் 10 சீட்டு பிடிக்கலாம் அப்படிலாம் சொல்லலாம். ஒரு சீட்டு கூட இல்லாத ஒரு கட்சி எப்படின்னா ஒரு ஆட்சியே பிடிக்கும்? ரொம்ப கஷ்டம் இல்லை? அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஜனங்கள்கிட்ட ஒரு ஒப்பீனியங்கிற மாதிரி நீங்கள் சோஷியல் மீடியாவில் நல்லா கொண்டு வரீங்க. என்ன கொண்டு வரீங்கன்னா, எல்லா கட்சிக்கும் அடுத்து வரப்போகிற கட்சி நாம் தமிழர் கட்சி தாங்கிற. ஒரு சீட்டு கூட ஒரு 2ஆம் ஸ்தானம் கூட வர மாட்டேங்குது உங்கள் கட்சி. அதுக்கு என்னென்னா நீங்கள் சோஷியல் மீடியாவில் கொண்டு வந்துட்டு கிடக்கிறீங்க. அதே மாதிரி என்ன பண்ணீங்க, சாட்டை துரைமுருகன் ஒரு வாட்டி குண்டாஸில் உள்ளாட்டி போனார். அப்போ எங்கள் கட்சியில் அவருக்கு மெம்பர்ஷிப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டுட்டீங்க. அதே ஆள் தான் இப்போ உங்கள் கொள்கை செயலாளர் ஒரு போஸ்டிங் வச்சுருக்கீங்க அவரை. என்ன ஒரு காசு பண்ண